நம்பிக்கைங்கிற வரிசையில் சென்ற பதிவில் ஒரு உடலுக்கு நோய் வந்ததுன்னா அன்னை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னா நோய் தீரும். சில நேரத்தில் உடம்புக்கு மருந்து மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா அப்போ மருந்தின் மூலமாகத்தான் குணமாகும். ஆனால் அந்த நம்பர் ஆஃப் டோசேஜ் குறையுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தது ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அவருடைய தெய்வ நம்பிக்கைங்கிற கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார். இது ஒட்டி ஒரு அனுபவம், என்னுடைய நண்பருக்கு நடந்த அனுபவத்தை இந்த பதிவில் பகிர்ந்துக்கிறேன். அப்போது புதுவையில் ஒரு கோர்ஸ் டிக்குங்கிற ஒரு அரசு துறை சார்ந்த நிறுவனத்தில் அவங்க ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, தொழிற்பயிற்சி நடத்தினாங்க. அதில் நானும் கலந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ மதியானம் லஞ்ச் டைம் 1லேருந்து 2 வரும்பொழுது எல்லோரும் அந்த லோக்கலில் இருக்கிறதுனால சாப்பிட போயிடுவாங்க. நான் வெளியூர்லேருந்து வந்ததுனால நான் நேராக சமாதி தரிசனத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து அப்போது கர்மயோகி அவர்களை மதியம் 1லேருந்து 2 மௌனமாக பார்க்கக்கூடிய ஏற்பாடு இருந்தது. அதனால் அவரை பார்த்துட்டு வரும்போது அவர் அன்னை அறையிலேருந்து வந்ததோ இல்லை அரவிந்தருடைய அறையிலேருந்து வந்த மலர்களையோ பிரசாதமாக கொடுப்பாரு. அதை பையில் வச்சு எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த திருப்பி மத்தியான வேலையை இந்த தொழிற்பயிற்சி வகுப்பில் மத்தியானத்தில் கலந்துக்கும் போது பார்த்தா அந்த பூவுடைய மலருடைய வாசனை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நண்பர், கூட படித்த நண்பர், என்னை விட வயதில் கொஞ்சம் பெரியவர் தான். அவர் நீ எங்கே போயிட்டு வந்தால் முகம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வர, எங்கே போயிட்டு வர, எங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட நம்ம அன்னையினோ இல்லை அரவிந்தனோ நம்ம ஈடுபாட்டை வெளிப்படுத்துவது என்னுடைய வழக்கம் இல்லைங்கிறதுனால வலுக்கட்டாயமாக போய் கேட்டால் பதில் சொல்லுவோம். அதுக்கு மேலே நம்மளுடைய நாட்டம், நம்மளுடைய ஈடுபாடு நம்மளோடன்னு ஒரு இதில் இருக்கிறதுனால அவர் கேட்டபோது ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டேன். தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்டதுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அவர் உடனே என் பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கே போகிறேன், நீ யாருங்க தெரிஞ்சவங்க, எந்த இடம்னு நான் அப்புறம் கேட்டதுக்கப்புறம் சொன்னேன். இந்த மாதிரி அரவிந்தர் அன்னையுடைய சமாதிக்கு போயிட்டு வருவேன். வரும்போது இங்கே ஒருத்தர் அன்னை இருந்தபோது ஆசிரமத்தில் இருந்தவங்க தமிழில் அன்னை அரவிந்தருடைய கருத்துக்களை தமிழில் அன்பர்களுக்கு புரியும்படியாக அனுபவத்தோட அவர் புத்தகங்கள் இருக்கார். அவர் புத்தகத்தினால தான் நான் அன்னை அரவிந்தர்லாம் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தேன். அவரை பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு மதியம் 1லேருந்து 2 இருக்கிறதுனால இந்த மதிய இதில் பண்ணுவேன். இப்போ நீ சாப்பிட மாட்டியான்னு கேட்டேன். மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு போய் சாயந்தரம் போய் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு. அப்போது இது மாதிரி டேன்னு நான் யார் வேணால் வரலாமா அப்படின்னும்போது யார் வேணால் வரலான்னு. அப்போது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எனக்கு கூட சமாதிக்கு அவர் தனியாக போக ஆரம்பித்தார், சமாதி தரிசனம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த கர்மயோகி அவர்களை இதை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசியை வாங்கிக்கிற இதையும் பண்ணார். எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போயிட்டு இருந்தார். யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அந்த க்யூவில் நின்று நீங்களும் போயிட்டு வாங்க, மௌனமாக தானே பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே கர்மயோகி அவர்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அன்னை ஸ்ரீ அரவிந்தர் மேலே இருந்த ஈடுபாடு அதிகமாகிடுச்சுங்கிற ஒரு கருத்தை மட்டும்தான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். மற்றபடி எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை. இது நடக்கும் அது நடக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு அந்த எதிர்பார்ப்போட அந்த இடத்துக்கு இல்லை. அவருக்கு எதனால அவர் நான் கேட்டதுனால சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்குமே அந்த நண்பர் ஒரு அதே மாதிரி நட்பு பாராட்ட முடியாத ஒரு உறவாகத்தான் அவருடைய நட்பு இன்னி வரைக்கும் தொடருது. 30 ஆண்டுகளுக்கு மேலே போயிருந்தாலும் கூட அந்த மாதிரி தான் அந்த நட்பு போயிட்டுருக்கு. அப்போ அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்ததை சொல்கிறேன். அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. அவர் பாண்டிச்சேரியிலே இருக்கிறவருங்கிறது மட்டும் தெரியும். அவர் அதுக்கப்புறம் ஒரு வீடு இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் இங்கே எல்லா இடத்துக்கும் நான் நடந்தே போனதுனால அப்போது அவருடைய வண்டியோ சைக்கிளோ கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கப்புறம் நான் என்னுடைய சைக்கிளே கொண்டு பாண்டிச்சேரியில் வச்சுருந்தேன். அது வச்சுக்கிறதுக்கெல்லாம் அவருடைய உதவியாக இருந்தார். அதனால் அந்த வகையில் அவர் வீட்டுக்கு போகிறது வழக்கும்போது அந்த மாதிரி முதல்ல அவர் வீட்டுக்கு இந்த அன்னை அறிமுகத்துக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் போனபோது எங்கள் அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க,
வெயிட் பண்ணு, அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு வந்தோடனே அங்கே அவங்க அம்மா உள்ளேருந்து வெளில வந்து என்னை ஏற இறங்க பார்த்துட்டு, நீ தானா அது வந்து இந்த ஆசிரமத்துக்குலாம் போய் அவனை வந்து கூப்பிட்டு போனது, அப்புறம் மத்தியானம் இங்கே எங்கேயோ ஒரு பெரியவரை பார்க்க போகிறான், நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா இது மதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே நமக்கு வந்து மதர்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற மதர் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய மரபு சார்ந்த ஒரு வழிபாடு இல்லாமல் வேறு ஒன்று செய்தாலே வீட்டில் இருக்கிறவங்க எதிர்ப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாங்களா என்னன்னு தெரியாமல் புரியாமன்னா, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அந்த அவருடைய ரூமை கொண்டு காமிச்சு ஒரு காக்கி கவர் ஒரு கவர் இருந்தது, ஒரு கொஞ்சம் பெரிய கவர், ஒரு A4ஓட பாதி சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு கவர் எடுத்து போட்டாங்க. போட்டு மேஜையில் இப்படி எடுத்து போட்டு அலமாரிலேருந்து எடுத்து இப்படி போட்டு, இது போன மாதம் இவன் சாப்பிட வேண்டிய மாத்திரை எதுவுமே சாப்பிடல அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு அந்த என்னுடைய நண்பருக்கு வீசிங் ட்ரபிள் உண்டு, மூச்சுத்திணறல் வரும், வாரத்தில் 2 நாள் 3 நாள் அவதிப்படுவான் அவன். அதனால் தினமும் சாப்பிட்ற மருந்து இது, தினமும் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு ரொம்ப மிஞ்சி போனால் பஃப் பண்ணிப்பான், அது வாயில் அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிறத பண்ணிப்பான். அந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையில் இருந்தான். இப்போ பார்த்தா நீ சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து காலைல ஆசிரமத்துக்கு போகிறான், அப்புறம் மத்தியானம் சில நாளில் வந்து அவர் பெரிய பார்க்க போயிட்டு வரான்ருக்கான். இந்த 1 மாதமாக அவன் அந்த மருந்தே சாப்பிடலை அவ்வளோவா, அப்படியே தான் இருக்குது. இந்த மாதம் வாங்கவே இல்லை மருந்து. அதனால் நீ நல்ல காரியம் செஞ்சுருக்கேங்கிற வார்த்தையை கேட்டதுக்கப்புறம்தான் எனக்கு என்னுடைய நிலை நார்மலாச்சு. அவன் போகிறதுலேருந்து அவனுக்கு மருந்து எடுத்துக்கிறது இல்லை, தேவைப்படலை, அதுதான் சரியான ஒரு வார்த்தை. எடுத்துக்கிறது இல்லைன்னா நம்ம எதோ வேணும்னு எடுத்துக்கிறது இல்லைன்ற மாதிரி அர்த்தமாயிடும். மருந்தே தேவைப்படலை அப்படின்னாங்க. நல்ல காரியம் செஞ்சுருக்க, அதனால் அதான் உன்னை பார்க்கணுன்னு நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் எதாவது சாப்பிட்றியா என்னன்னு கேட்ட உடனே தான் நான் நார்மலானேன். நம்ம ஏதோ இந்த மத மாற்றம் பண்ணுற மாதிரி ஏதோ கன்வெர்ட் பண்ணிட்டோம் போல இருக்கு, இப்படி கூப்பிட்றாங்களேன்னு பயந்தேன். ஆனால் இந்த அனுபவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் ஒரு உயர்ந்த நம்பிக்கைக்கு, உயர்ந்த இடத்துக்கு, இதுக்காக அவர் போயிருக்காரா, அவர் சாதாரணமாக தான் போனேன், ஏதாவது வேண்டுதலுக்காக போகலன்றார். நல்லதாகணும், வாழ்க்கையில் நல்லதாகணுங்கிற ஒரு விருப்பம் எல்லாருடைய மனத்துலையும் இருக்கும், எல்லாருடைய உள்ளத்துலேயும் அந்த நீங்காத ஒரு ஆர்வமாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் அவர் போகும்போது ஒரு நம்மளை மீறிய ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிர்வுகள், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் உடல் வரைக்கும் இறங்கும்போது உடல் தானாகவே அந்த அருளுக்கு வழிவிடும்படியாக இருக்கும்பொழுது உடலுடைய நம்பிக்கையை மீறி, மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும், மருந்து இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை மீறி அவருக்கு குணமாகி உடம்பு சரியாகும்படியாக ஆகக்கூடிய ஒரு நிலை உருவாகுதுங்கிறது நம்ம இந்த எப்படி உயர்ந்த இடத்துக்கூடிய உயர்ந்த நம்பிக்கை எப்படி நம்ம மனம், உணர்வு, உடல் வரைக்கும் ஊடுருவி பாய்கிறதுங்கிறத இந்த அனுபவத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்.